அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் செஃப் அமீர். வீட்டிலேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி கிரில்டு சிக்கன் செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கலான்ட்டு இருக்கேன். வாங்க அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். 75 கிராமில் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்கேன். 3 சிக்கன் பிரஸ்ட்டு, குக்கிங் ஆயில், மஸ்டர்ட் பேஸ்ட், பிளாக் பெப்பர், சாப்டு கார்லிக், அதாவது நைஸாக கட் பண்ண பூண்டு, லெமன் ஜூஸ், சால்ட், உப்பு. உங்களுக்கு இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கின்ற நம்ம கிச்சனில் இருக்கின்ற கடுகுவே எடுத்து அதை நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கிட்டு அதை நம்ம ஆட் பண்ணால் கூட போதும். ஜஸ்ட் ஒரு பாத்திரத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிங்க. அதில் தேவையான அளவு உப்பு, சால்ட்டு, அடுத்து தேவையான அளவு பிளாக் பெப்பர், அது ஒரு அரை ஸ்பூன். அடுத்து சாப்டு கார்லிக், நைஸாக கட் பண்ண பூண்டு ஒரு 3/4 ஸ்பூன், 3/4. அடுத்து லெமன் ஜூஸ் 1 ஸ்பூன், குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன், மஸ்டர்ட் பேஸ்ட் 3/4, அதாவது 3/4 ஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் ஜஸ்ட் நல்ல மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சிக்கன் பிரஸ்ட்டை இதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் 10 to 15 நிமிட்ஸ் இது அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அதோட இருக்க சால்ட்டு, இந்த கார்லிக்கோட ஸ்மெல்லு, பிளாக் பெப்பரு, லெமன் ஜூஸ் எல்லாம் சிக்கனோட நல்லா அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 15 நிமிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை கிரில் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இதை நம்ம 15 நிமிட்ஸ் அப்படியே நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். கிரில்லை ஹீட் பண்ணி வச்சுட்டேன். லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் இது பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி என்கிட்ட பிளேனும் இருக்குது, ஜிக்ஜாக்கும் இருக்குது. நான் ஜிக்ஜாக்கில் தான் போடுறேன். ஏன்னா இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிரில் இல்லை அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க அந்த தோசை கல்லே போதுமானது. தோசை கல்லை ஒரு அடுப்பில் ஒரு ஸ்டவ்வில் ஏற்றி ஹீட் ஆனதுக்கப்புறம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த சிக்கனை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கனாவே போதும். இது மேக்ஸிமம் பார்த்தோம்னா குக்கிங் ஆகிறதுக்கு 5 நிமிட்ஸ்க்குள்ளே குக்கிங் ஆகிடும். இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு. இதை நான் டேர்ன் ஓவர் பண்ணுறேன். நம்மளுக்கு பாருங்கள் நல்லா லைனிங்காக கிடச்சிருக்கு. நல்லா பார்க்கறதுக்கு ஒரு இதாக இருக்குது. நீங்கள் நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம தோசை கல்லே போட்டுக்கிட்டோம்னாவே போதுமானது. நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இதை திருப்பி போட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு குக் ஆயிடுச்சு. நல்லா குக் ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை நம்ம ப்ரெசன்டேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஒரு பிளாட்டர் மாதிரி எடுத்துருக்கேன். பிளேட்டு சிக்கனு ப்ளஸ் ஒரு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சமாக சேலடு. இந்த சேலடுக்கு பதிலாக நீங்கள் பாயில்டு வெஜிடபிள் அந்த மாதிரி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த ரோஸை இங்கே நாங்கள் வைக்கிறேன். ப்ளஸ் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸை உங்களுக்கு சைடில் கொடுக்குறேன். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். இப்போ பார்த்தோம்னா இந்த கிரில்டு சிக்கன் ஒன்லி வித்தவுட் சாஸில் தான் நான் உங்களுக்கு பண்ணி தந்திருக்கேன். உங்களுக்கு இது வித் சாஸ் வேணாலும் கொடுக்கலாம். இந்த டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கனு, கிரில்டு சிக்கனு ப்ளஸ் வெஜிடபிள்ஸு, பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி எடுத்தோம்னா அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரில்டு சிக்கனை வச்சு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி சாண்ட்விச் செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அதே மாதிரி ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸையும் எப்படி நான் செய்கிறது அப்படின்னு வீட்டிலே செய்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.